தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். அறிவின் வளர்ச்சி தான் இல்லை அறிவின் தெளர்ச்சி தான் ஞானம் அப்படின்றத உணர்த்துற ஒரு கதையை பார்க்கலாமா? கதை சொல்றது ஏன் பொறுப்பு, காட்சிப்படுத்துறது உங்க பொறுப்பு. ஒரு குரு கிட்ட 3 சீடர்கள் போய், குருவே, அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குரு பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைக்குள்ள போய் கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க. அப்புறம் அந்த குரு சொல்றாங்க, உள்ள போய் நான் 3 குவளைகளில் பால் வச்சிருக்கேன், அதை குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முதல்ல உள்ள சீடன் உள்ள போயிட்டு அங்க பார்த்தா 3 குவளைகளில் பால் இருந்துச்சு. தங்கம், வெள்ளி மற்றும் பித்தளை குவளைகள் தான் அது. அந்த சீடன் தங்க குவளையில இருந்த பாலை குடிச்சிட்டு வந்துடுறாங்க. 2ஆம் சீடன் வெள்ளி குவளையில இருந்த பாலை குடிச்சிட்டு வந்துடுறாங்க. 3ஆம் சீடன் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு பித்தளை குவளையில இருந்த பாலை குடிச்சிட்டு வராங்க. அப்புறம் 3 சீடர்களும் வந்ததுக்கப்புறம், குரு, உங்க அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்றாங்க. முதல் சீடன் சொல்றாரு, குருவே, நான் முதல்ல போனனால தங்க குவளையில பால் குடித்தேன், எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் சீடர் சொல்கிறாங்க, குருவி, தங்க டம்ளரில் பால் கிடைக்கலனாலும் வெள்ளி குவளையிலையாச்சும் பால் கிடைச்சதுன்ட்டு மனசை தேத்திக்கிட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் சீடர் சொல்கிறாங்க, குருவி, எனக்கு அங்கே போனதும் அழுகையாக வந்துச்சு. தங்க குவளையும் இல்லை, வெள்ளி குவளையும் இல்லை, பித்தளை குவளையில் இருந்த பாலை குடிக்க வேண்டாம் தான் நினச்சேன். உங்கள் ஆணையை மீறக்கூடாதுன்ட்டு குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சோகமாக சொன்னாங்க. இதை கேட்ட அந்த குரு சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சீடர்கள் சொல்கிறாங்க, புரியலையே குருவி அப்படின்னு சொன்னதும் அந்த குரு சொன்னார், நீங்கள் 3 பேரும் அந்த பாத்திரத்தை மட்டும்தான் பார்த்தீங்க. நான் உள்ளே போய் பசும் பாலை எடுத்து அதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சுண்டா காய்ச்சி அதில் சுவையான மலை தேனையும் சேர்த்து உங்களுக்கு சுட சுட பரிமாறினேன். நீங்கள் அந்த பாத்திரத்தை மட்டும்தான் பார்த்தீங்க, உள்ள இருந்த அந்த சுவையான பதார்த்தத்தை ரசிக்கலை. அந்த பாத்திரம்தான் உங்களுடைய உடல், உள்ள இருந்த சுவையான பதார்த்தம் தான் உங்களுக்கு, நீங்கள் ஆழமாக உங்கள் உடலில் பயணிச்சிங்கன்னா வெளிப்படுற இறை தன்மையும் உங்களுடைய தனித்துவமும். பாத்திரத்தை மட்டும் பார்க்குறவங்களுக்கு அறிவு தான் வளரும், ஆனால் சுவையான பதார்த்தத்தை ரசிக்கிறவங்களுக்கு ஞானம் தெளியும். நித்தம் நித்தம் புதுமை செய்வோம்.